அண்மைச் செய்தி. மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த போராட்டத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு எந்த வழக்கை சார்ந்தது? விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி பிப்ரவரி 18ஆம் தேதி சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரி தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதி இளந்திரையன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் இந்திய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த போராட்டக்காரர்கள் நாட்டின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஊறு விளைவிக்கும் வகையில் தவறாக பயன்படுத்த முடியாது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். மதுரையில் நடந்த போராட்டத்தின் போது கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டதற்காக 2 வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அவர்கள் இரு பிரிவினருக்கிடையே விரோதத்தை ஏற்படுத்தி மத நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தி பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து தரப்பினருக்கும் இடையிலான பிரச்சனை வருவாய் கோட்டாட்சியர் முன்பு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மலையில் நடந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்துவதற்கு எந்த அவசியம் இல்லை என்றும், அப்படி போராட்டம் நடத்தினால் அது மற்ற மதத்தினரை மீண்டும் தூண்ட செய்து பொது அமைதிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். பொது அமைதி மத நல்லிணக்கத்திற்கு இடையூறாக ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு போராட்டத்திற்கும் காவல்துறையினர் அனுமதி வழங்கக்கூடாது என்று நீதிபதி திட்டவட்டமாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மத ரீதியிலான பதட்டங்களை தணிக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து பொது ஒழுங்கை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்து, முஸ்லிம் மற்றும் ஜெயின் மக்கள் அமைதியாக வசித்து வந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய நீதிபதி, ஒற்றுமையில் வேற்றுமைதான் நம் நாட்டினுடைய பலம். அதனால் அனைத்து மத மற்றும் சமூகங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை பேணுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி தன்னுடைய உத்தரவில் வலியுறுத்தியிருக்கிறார். அதே சமயம் அனைத்து மத நம்பிக்கைகளுக்கும் உணர்வுகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில எவரையும் செயல்பட அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதி இந்த வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தடையும் இல்லை என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.